அஞ்சாவது, நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது இருக்கும். பக்தி அகந்தை அப்படி வச்சுக்கோமா. ஆன்மீக அகந்தை. ஆன்மீக அகந்தை. நான்லாம் ரெகுலராக கோயிலுக்கு போயிடுவேன். இந்த இவ பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே, ஒரு நாளும் கோயிலுக்கு என்ன சென்மமோ அது. கோயிலுக்கு போயிட்டா புனிதர்களா? பிரைஸ் தி லார்ட். இங்கே தியானத்துக்கு வந்துட்டா நம்ம புனிதர்களா? பிரைஸ் தி லார்ட். மக்களை, அப்படி ஒரு எண்ணம் மனசில் இருந்துச்சுன்னா தயவு செய்து உடனே அழிச்சிருங்க. ஒரு செகண்ட்ல நான் யோசித்து பார்ப்பேன் மக்களே. இயேசு சிலுவையில தொங்குறார். அந்த காட்சியை வச்சுக்கோங்க. இயேசுவின் பாதத்துக்கு அடியில யார் யார் நிற்கிறார்? மரியா, யோவான், மகதல மரியா, அந்த பெண் சீடர்கள்லாம் நிற்கிறாங்க. இயேசு சிலுவையில தொங்குறார். அம்மா நிக்குது. அம்மாட்ட என்ன சொல்லணும்? அம்மா அஞ்சாதே, இன்றே என்னோடு நீர் விண்ணகத்தில் இருப்பீர் அப்படி சொன்னாரா? இன்னும் மாதாவுக்கு வாக்கே கொடுக்கல. சொந்த அம்மாவுக்கே என்ன வாக்கு கொடுக்கல. உன்னதமா வாழ்ந்து தாழ்ச்சியோட வாழ்ந்து ஆண்டவருடைய அடிமையாக கல்வாரி மலை மட்டும் பாதத்திலே நின்று மகனுக்காக ஏங்குகிற தாய்க்கு கூட இன்னும் வாக்கு கொடுக்கல. என் தகப்பன் ஆண்டவர் இயேசு முதல் வாக்கை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? ஒரு செகண்ட்ல. ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தொங்கிக்கிட்டு இருக்கேன். அவனே சொல்றான், நம்ம தப்பு செஞ்சவங்க தான் நமக்கு சரியான தண்டனை தான் அவனே சொல்றான். மோசமானவன், சமூகத்தின் கேடு. இயேசுவின் வலப்புறத்திலே ஒரு கள்ளன் தொங்குகிறானே, அவன் கேட்கிறான், இயேசுவே நீர் மாட்சியோடு வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னங்க, இன்னும் சொந்தக்காரங்க பெத்ததுகளுக்கெல்லாம் வாக்கு கொடுக்கல, ஒரு செகண்ட்ல வாக்கு கொடுத்துட்டாரேங்க. இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பேன். ஒருவேளை இந்த கோயிலுக்கே வராமல் இருந்த நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு முன்னாடி மோட்சத்தில் இருந்தாலும் இருப்பாங்க மக்களே. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒருவேளை நரகத்தில் இருந்தாலும் இருப்போம் மக்களே. யோசிங்க. பக்தியின் அகந்தை நமக்கு வேண்டாம். அகந்தை தான் ஆசீர்வாதத்திற்கான தடை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கிற அந்த குறைகளை எல்லாம் நிறுத்திடுங்க. நான் என்பது இனிமேல் சாகணும். நான் என்பது சாகணும். நீரே என்னில் வாழணும். நீர்தான் என்னை ஆளணும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது இறைவன் செயல் என்ற உன்னதம் எனக்கு கிடைக்கணும். அந்த உன்னதமான உள்ளத்தை எனக்கு கொடுங்கன்னு வேண்டுங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்கள் பொருட்டு உங்கள் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இதுதான் நம்ம தடைய. ஒருவர் என்னுள்ளும் என் வார்த்தைகள் அவருக்குள்ளும் நிலைத்திருந்தால் அவர் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் சொல்லுங்களேன், என் வீட்டில் இது நடக்கும்னு சொல்லுங்களேன், நடக்கும். என் பிள்ளைக்கு இன்றைக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுங்களேன், கிடைக்கும். ஏன் கிடைக்கல? என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் குறியுங்களேன். வருகின்ற தை 1ஆம் தேதி என் பிள்ளைக்கு வரன் கிடைக்கும்னு சொல்லுங்க, கிடைக்குமே. இன்னும் ஒரே மாசத்துல கிடைக்குமே. ஏன் கிடைக்கல? அகந்தை. நான் தேடினேன், நான் பார்த்தேன், வேண்டாம். ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவர் பெரியவர். என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நான் சின்ன பிள்ளை. எல்லாரிடையும் பாசமாக பழகுங்க, அன்பாருங்க.